பள்ளியில் முத்தமிழ் மாற்றம் துவக்கம். பள்ளி மாணவர்கள் தமிழின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதூர் ஆசிரம் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவக்கப்பட்டது. தமிழர் கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைகள் என உட்பட்ட தமிழ் மொழியின் பெருமைகள் குறித்து இளம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவக்கப்பட்டது. இதில் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன் கும்ப மரியாதையுடன் பரிவட்டம் கட்டி தமிழ் மரபுப்படி வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் ஓலைச்சுவடியை வாசித்து முத்தமிழ் மன்றத்தை துவக்கி வைத்தார். இதில் பறையிசை முழங்க கூடியிருந்த மாணவர்கள் தமிழ் வாழ்க என முழங்கினர். தொடர்ந்து திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், ஔவையார், வள்ளலார், பாரதம் மாதா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என வேடமிட்ட மாணவ மாணவிகள் மேடையை அலங்கரித்தனர். இது குறித்து பள்ளியின் நிர்வாகி கௌரி உதயேந்திரன் கூறுகையில், தமிழ் மொழி அது சார்ந்த இயல், இசை, நாடகம் என இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க தமிழர் கலை, கலாச்சாரம், பண்பாடு மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த மன்றம் செயல்படும் எனவும், மேலும் இலக்கிய ஆர்வமுடைய பள்ளி மாணவ மாணவியருக்காக தமிழ் மன்றம் பேச்சு, கவிதை முதலிய போட்டிகளை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இளம் மாணவர்களிடையே ஒளிந்திருக்கும் தனித்துவத்தையும் தமிழ் ஆர்வத்தையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் இலக்கிய போட்டிகள், சிறப்பு பட்டிமன்றங்களை நடத்த உள்ளதாக அவர் கூறினார். விழாவில் பள்ளியின் செயலர் ரவிக்குமார், முதல்வர் சரண்யா, வித்யாசனம் பள்ளி நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசிரம் பள்ளியில முத்தமிழ் மன்றம் துவக்க விழா இன்னைக்கு நடந்துட்டு. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளாகட்டும், அரசு பள்ளிகளாகட்டும் அனைத்துமே ஆங்கில வழி கல்வி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தைங்க வெறும் பாட புத்தகங்களாக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர, அதாவது மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர, அதை தாண்டி அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்துக்களையோ இதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வழிமுறையிலும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நாளிதழ்கள் கூட இப்போ படிக்கிறது கம்மியாயிட்டே வருது. ஸோ அது மாதிரி விஷயங்களை நம்ம ஆசிரம் பள்ளி எப்போவுமே அதுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர் கொடுத்துட்ருக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ் மன்றம், முத்தமிழ் மன்றம் ஆரம்பிக்கிறது மூலிமா இயல், இசை, நாடகம் அப்படின்ற 3 தமிழையும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா நாட்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நிறைய சிலபஸ்லேயே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைகளை இந்த மன்றத்தில் சேர்த்துக்குவோம். ஸோ அதில் ஒரு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். அதாவது ஒரு நாடகமாகட்டும், பட்டிமன்றமாகட்டும், பேச்சு ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடத்தி அதுக்கான பரிசுகள் இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கும். ஸோ அதுக்கான துவக்க விழாவாக இன்றைக்கி நம்ம முத்தமிழ் மன்றம் துவக்க விழா இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் மரபுப்படி, அதாவது கும்பம் வழங்கி அதை ஆசீர்வாதம் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி பரிவட்டம் கட்டி அப்படி தான் துவங்கியிருக்கிறோம். ஸோ பறை இசை, ஒயிலாட்டம், கம்பாட்டம், இந்த மாதிரி எல்லா தமிழ் முறைப்படி தான் முறைப்படி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இது மூலிமா குழந்தைகளுக்கும் அது மாதிரி விஷயங்களை கற்றுக்க முடியுது.